ஒரு சலசலப்பு இருந்திருக்கு. வினோத் செல்வம் இடம் சீட் இல்ல, எஸ்ஜி சூர்யா சீட் இல்ல, சிட்டியில சீட் வாங்கல அப்படிங்கிற குறை நிச்சயமா பாஜகவினரிடையே பெரிய இருக்கிறது. தலைவர்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்களே. இப்போ வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், ஏற்கனவே வந்து சட்டமன்ற உறுப்பினராக பலமுறை இருந்த நயினா நாகேந்திரன், அப்புறம் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. வினோத் செல்வமோ அல்லது எஸ்ஜே சூர்யாவோ, அண்ணாமலை வந்து நான் யார்ட்டையும் சீட்டு கேட்கல அப்படின்னு சொல்லி பியூஷ் கோயல்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு வேற சொல்றாரு. அப்ப இளைஞர் பட்டாளத்தை வந்து இந்த பாஜக வந்து என்னவா கன்சிடர் பண்றாங்க தேசிய தலைமை? இல்ல அதாவது இதுல ஒண்ணு பார்க்கணும். பல ஊர்களில் இளைஞர்கள் தேஜஸ்வி சூர்யா எல்லாம் கர்நாடகால சீட்டை கொடுத்து 25 வயசுலயே அவரை வந்து எம்பி எல்லாம் ஆக்கியிருக்காங்க. சோ நான் வந்து இது வந்து பொதுவா பாஜக செய்ய மாட்டார்கள். ஆனா இந்த தேர்தல் நீங்கள் எல்லா கட்சியும் பாத்தீங்கன்னா, திமுகவும் பாருங்க, அண்ணா திமுகவும் பாருங்க, ஒரு சில தொகுதிகளில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. பட் சீனியர் லீடர்ஸ் எல்லாரும் கொடுத்திருக்காங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு கேண்டிடேட் சீட்டே வந்து 27 சீட்டு தான். அந்த 27 சீட்ல இவங்களே வந்து 6-7 பேர் வந்துருவாங்க. ஸோ இந்த சீனியர் லீடர்ஸே நயனார் நாகேந்திரனோ வானதியோ இல்லை இவங்களோ அவங்க சரஸ்வதி இந்த வாட்டி போட்டியிடலாங்கிறாங்க. அவங்களுடைய குடும்பத்திலிருந்து வேட்பாளர் நிறுத்துறாங்க. ஸோ இதெல்லாம் இப்ப எம்ஆர் காந்தி அங்க போட்டி போட போறாரா இல்ல பொன் ராதாகிருஷ்ணன் வருவாரா? அது என்ன வின்னபிள் சீட். நாகர்கோவில் ஜெயிக்கக்கூடிய ஒரு இடம், அவினாசி ஜெயிக்கக்கூடிய இடம், கோயம்புத்தூர் வடக்கு ஜெயிக்கக்கூடிய இடம். ஸோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8-10 சீட்டு வெற்றி பெறக்கூடிய இடங்கள். GT Holidays, South India's #1 travel brand.